மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு முதல் துவங்குவதால் வரும் நாட்களில் மீன்களின் விலை உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டும் மீன் வளத்தை பாதுகாக்கும் பொருட்டும் ஆண்டுதோறும் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 45 நாட்கள் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் விசைப்படகுகள், இழுவை படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது. திங்கட்கிழமை இரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் துவங்குவதால் ராமேஸ்வரம், புதுக்கோட்டை, சென்னை உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை துறைமுகங்களில் உள்ள மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்லவில்லை. இந்த 45 நாட்களில் மீனவர்களுக்கு வருவாய் எதுவும் கிடைக்காத நிலையில் அவர்களுக்கு அரசு 2000 ரூபாயை நிவாரணத் தொகையாக வழங்கி வருகிறது. அரசு வழங்கும் நிவாரணத் தொகையை மீன்பிடி தடைக்காலத்திலேயே வழங்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் அரசாங்கத்தால நிறுத்தக்கூடிய தடை காலம் ஆரம்பிக்குது. மீன் வளர்ச்சிக்காகவும் இந்த 45 நாள் தடை காலத்தை தொடர்ச்சியா நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தடை காலத்துல அரசாங்கம் வழங்கக்கூடிய நிவாரணம் தடை காலம் முடிஞ்சு மீன் பிடிக்க போகும்போது வருஷம் வழங்குறாங்க. அதனால எங்களுக்கு எந்த விதமான பயன் இல்லாம இருக்கு. திங்கட்கிழமை முதல் துவங்கியுள்ள மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு மீனவர்கள் வலைகளை சரிபார்த்தும் படகில் பழுதடைந்த பாகங்களை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். வரும் நாட்களில் மீன்களின் விலையும் உயரக்கூடும் என்று கருதப்படுகிறது.